Good evening and welcome to Patanjali Keshkanti Aha Mamiya Roho Marumagal powered by Tanjara. ஸோ எல்லாருமே சேர்ந்து சந்தோஷமா இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறோம். ஸோ வந்திருக்கக்கூடிய அந்த 3 குடும்பங்களில் முதல் குடும்பத்தை இப்பொழுது அழைத்து பெருமைப்படுத்துவோம். Let's welcome Mr. Subramaniam and family. Aditha family. Let's welcome Neelakantan and family. மூன்றாவதாக இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிறதுக்காக வந்திருக்கக்கூடிய அந்த ஃபேமிலியை வரவேற்போம். லெட்ஸ் வெல்கம் மிஸ்டர் ஸ்ரீனிவாசன் அண்ட் ஃபேமிலி. ஸோ 3 அற்புதமான குடும்பங்கள் ஒரு நல்ல எனர்ஜெட்டிக்கான ஒரு எபிசோடோடைய ஆரம்பத்தில் இருக்காங்க. முதல்ல ஸ்ரீனிவாசன் ஃபேமிலி குடும்பமா இந்த மாதிரி ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில கலந்துப்பீங்க அப்படின்னு நீங்க யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ரொம்ப பெட்டராக ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா இதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராமுக்குன்னு சொல்லிட்டு வெளியில் வந்திருக்கோம் எல்லாருமே சேர்ந்து. இது வரைக்கும் கோயில் இந்த மாதிரி இடத்துக்கு தான் போயிருக்கோம். ஒரு வெளியில் எங்கேயும் போனதில்லை, ஃபர்ஸ்ட் டைம் இது வந்திருக்கீங்க. பட் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, நிறைய ஆண்கள் வந்து எந்த இடத்துல மாட்டுவாங்க அப்படின்னா, அம்மாவை விட்டுட்டு மனைவியை மட்டும் கூட்டு போனேன் அப்படின்னு ஒரு இடத்துல மாட்டலாம், இல்லை மனைவியை விட்டுட்டு அம்மாவை மட்டும் கூட்டு போனீங்களேன்னு மனைவி கிட்ட மாட்டலாம். 2 பேர்கிட்டையுமே மாட்ட முடியாத ஒரே நிகழ்ச்சி இதுதான் எனக்கு தெரிஞ்சு. 2 பேருமே கூட்டு வந்தான், பரவாயில்ல, எஸ்கேப். ஸோ தேங்க்ஸ் ஸோ மச் ஸ்ரீனிவாசன் வந்ததுக்கு. அடுத்ததாக நீலகண்டன் ஃபேமிலி. நீலகண்டன் உங்களுக்கு திருமணமாக எவ்வளோ வருஷம் ஆகுது? 3 years ஆகுது. 3 years ஆகுது. நீலகண்டன் திருமணத்துக்கு அப்புறம் உங்கள் வாழ்க்கையில் நடந்த ஒரு மிகப்பெரிய மாற்றம் என்ன? மிகப்பெரிய மாற்றம்னா அவங்களோட ஃபேமிலி என் கூட ஜாயின் ஆனது. பிகாஸ் என்னோட மேரேஜ் லவ் மேரேஜ். ஓகே. ஸோ அவங்க சைடில் ஒத்துக்கல. அதுக்கப்புறம் வித்தின் 1 monthல ஓகே ஆயிட்டாங்க. ஸோ அதுதான் கல்யாணம் ஆகி 1 monthல எல்லாரும் சேர்ந்துட்டாங்க. அதுதான் ஒரு மிகப்பெரிய மாற்றம். எத்தனை வருஷம் லவ் பண்ணீங்க? 3 வருஷம் லவ் பண்ணேன். 3 வருஷம் லவ் பண்ணீங்க. எதை வச்சு உங்க மருமகள் ரொம்ப சரியானவங்க, உங்க பையன் கரெக்டான ஒரு மருமகளை தான் தேர்ந்தெடுத்திருக்கான்னு நினைச்சீங்க? அப்படிங்க மருமகளுடைய நான் எப்படி நினைச்சேனோ அப்படியெல்லாம் குணத்துல நான் நினைச்சது சகப்பா இருக்கணும், நல்லா படிச்சிருக்கணும் அப்படியெல்லாம் நினைச்சா நான் நினைச்ச மாதிரியே மருமகள் கிடைச்சு. ஸோ அவ்வளோதான். நீங்க நினைச்ச மாதிரி எல்லா டிக் மார்க்கும் அடிச்சதுனால மருமகளை டிக் அடிச்சிட்டீங்க நீங்க. அடுத்ததாக சுப்பிரமணியன் அண்ட் ஃபேமிலி. சுப்பிரமணியன், உங்களை பார்க்கறதுக்கே வந்து உண்மையிலே சொல்லப்போனா ரொம்ப அப்பாவி அப்படிலாம் இல்லை, நீங்களா ஃபீல் பண்ணிக்காதீங்க. நீங்கள் வந்து எப்படின்னா தெரியுமா, எல்லார் வீட்லேயும் வந்து 3வது 4வது பையன் ஒருத்தன் இருப்பான். அவனை வரவங்கெல்லாம் செல்லம் கொஞ்சிட்டே இருப்பாங்க. அவன் பாவம் 4வது பையன் பாவம் என்னப்பா பண்ணுவான். ஆனால் அவன் தான் செம்ம கேடியாக இருப்பான். ஆனால் அவனுக்கு ஒரு செம்ம அழகாக முட்டை கண்ணு. ஆனால் பார்க்கறதுக்கே சே இந்த பையனா அப்படின்ற மாதிரி. இவர் அந்த மாதிரி தானே இவர்? அடப்பாவி வேலை தான் நிறைய செய்வார், அப்பாவி கிடையாது. சரி, பட் உங்களுக்கு கல்யாணம் ஆகி எவ்வளோ வருஷம் ஆகுது? 2 years ஆயிடுச்சு. 2 years ஆகுது. இந்த 2 yearsல நான் வந்து ஒரு ஆண்கிட்ட இந்த கேள்வி அடிக்கடி கேட்பேன். திருமணத்துக்கு முன்னாடி உங்கள் லைஃப் எப்படி இருந்தது, திருமணத்துக்கு பின்னாடி எப்படி இருந்தது? உங்கள் லைஃப் எப்படி இருக்குது திருமணத்துக்கு முன்னாடியும் பின்னாடியும்? கல்யாணத்துக்கு முன்னாடி என்னோட ஃபேமிலினா அம்மா அப்பா தங்கச்சி அப்படிதான் இருந்தது. இப்போ எனக்கு இன்னொரு ஃபேமிலி ஆட் ஆகி ஒரு பெரிய ஃபேமிலியாக இருந்து என்ஜாய் பண்ணேன். இல்லை, நீங்கள் எந்த விஷயத்தை பெற்றிருக்கிறீங்க, எந்த விஷயத்தை இழந்திருக்கீங்க? நான் எதுவுமே இழக்கல, இன்னும் என்ஜாய்மெண்ட்டை தான் கெயின் பண்ணிகிட்டே இருக்கேன். நான் எதையுமே இழக்கல, இன்னும் என்ஜாய்மெண்ட்டை தான் கெயின் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு. ஸோ 1 wordல உங்கள் மாமியாரை பற்றி டிஸ்கிரைப் பண்ணோன்னா நீங்கள் என்ன சொல்வீங்க? சூப்பர் மாமியார். சூப்பர் மாமியார், பரவாயில்ல. இது ஒரு திருவிழா கலையில் இருக்குது. ஸோ இந்த திருவிழா கலையிலேயே நம்ம இந்த நிகழ்ச்சி அப்படியே ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கும். மொத்தம் 4 ரவுண்ட். அந்த 4 ரவுண்டில் முதல் ரவுண்ட் இப்போ நம்ம விளையாட போகிறோம். ஸோ லெட்ஸ் பிளே என்னை தெரியுமா. இந்த என்னை தெரியுமா அப்படின்ற ரவுண்ட் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள். எந்த அளவுக்கு உங்கள் கணவரை உங்கள் மகனை நீங்கள் புரிஞ்சு வச்சுருக்கீங்க அப்படின்றதுக்கான கேள்வி. இப்போ என்னென்னா, இந்த ரவுண்டில் மொத்தம் 2 கேள்விகள் இருக்கும். முதல் கேள்விக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கும், 2வது கேள்விக்கு ஆப்ஷன்ஸ் இருக்காது. அதுக்கு நீங்கள் பதிலை சொல்லக்கூடாது, நீங்கள் எழுதி காட்டணும். அந்த கணவர்கள் எல்லாருமே வந்து ஒரு தனி அறையில் தான் இருப்பாங்க இந்த ரவுண்ட் போது. அவங்க சொன்ன விடையும் மாமியார் மருமகள் 2 பேர் சொன்ன விடையும் சரியாக ஒரே மாதிரி ஒத்து போச்சுன்னா 100 மதிப்பெண்கள் வழங்கப்படும். ஒருவேளை உங்கள் 2 பேரில் யாராவது ஒருத்தர் அவர் சொன்னதோட மேட்ச் பண்ணிங்கனாலே 50 மதிப்பெண்கள் வழங்கப்படும். சப்போஸ் 2 பேருமே எதுவும் சொல்லலை அப்படின்னா 0. பட் இந்த 2 கேள்விகளும் கண்டிப்பாக அவர் லைஃப் சம்மந்தப்பட்ட கேள்விகளாக தான் இருக்கும். அந்த அடிப்படையில் இப்போ முதல் சுற்று விளையாட போகிறோம். ஸோ லெட்ஸ் பிளே என்னை தெரியுமா. முதல் கேள்வி ஸ்ரீனிவாசன் அவங்க ஃபேமிலிக்கு. மிஸ்டர் ஸ்ரீனிவாசன், ஒரு நாளைக்கு
எவ்வளோ ரூபாய் வெட்டியா செலவு செய்வார்? ஆப்ஷன் ஏ 50 ரூபாய், ஆப்ஷன் பி 100 ரூபாய், ஆப்ஷன் சி 200 ரூபாய், ஆப்ஷன் டி 500 ரூபாய். ஒரு நாளைக்கு எவ்வளோ ரூபாய் மினிமம் வெட்டியா செலவு பண்ணுவார்? காமிங்க பார்க்கலாம். ஸ்ரீனிவாசன், சொல்லுங்க சார். நீங்க ஒரு நாளைக்கு ஏன் வெட்டியா செலவு செய்றீங்க? அந்த வெட்டி செலவு எதுல இருக்கும்? மோஸ்ட்லி சாப்பிட்றதுல இருக்கும். அப்படியா? சரி, நீங்க வந்து எவ்வளோ வெட்டியா செலவு பண்ணுவீங்கன்னு உங்க வீட்டில் யார் கரெக்டாக கெஸ் பண்ணியிருப்பாங்க? அம்மாவா மனைவியா? ஒய்ஃப். ஏன்னா அம்மாவுக்கு தெரியாது நான் எவ்வளோ செலவு பண்ணுறேன்னு. ஓகே, ஒய்ஃபுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எஸ். ஓகே, ஸோ நீங்க ஒரு நாளைக்கு வெட்டியா ஆவரேஜா எவ்வளோ செலவு பண்றீங்க? ஆவரேஜாக 100 ரூபா. 100 ரூபாய். ஓகே, 100 ரூபாய் அப்படின்றத உங்க ஒய்ஃப் கரெக்டாக சொல்லியிருப்பாங்க இல்லையா? கெஸ் பண்ணுறேன். ஆமாம். ஐயோ ஸ்ரீனிவாசன், வெள்ளந்தியா இருக்கீங்களே. இது உங்க வீட்டில் உங்க அம்மா கரெக்டாக சொல்லியிருக்காங்க. உங்க ஒய்ஃப் எவ்வளோ தெரியுமா சொல்லியிருக்காங்க? 50 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. மாமியார் ஆஹா, மருமக ஸ்வாஹா. அடுத்த கேள்வி ரொம்ப ரொம்ப சிம்பிள் கேள்வி. நீலகண்டன் ஒரு வாகனம் வச்சிருக்காரு இல்லையா? ஒரு வண்டி வச்சிருக்காரு. அந்த வண்டிக்கு ஒரு மாசத்துக்கு எவ்வளோ ரூபாய்க்கு பெட்ரோல் போடுவார்? 500 ரூபாயா, 1000 ரூபாயா, 1500 ரூபாயா, 2000 ரூபாயா? காமிங்க. மிஸ்டர் நீலகண்டன், சொல்லுங்க சார். என்ன வண்டி வச்சிருக்கீங்க? பல்சர் 150 வச்சிருக்கேன். எப்போ நீங்க லவ் பண்ணும்போது வாங்கின வண்டி தானே இது? இல்லை சார், லவ் பண்ணி மேரேஜ்க்கு 1 மந்த்துக்கு முன்னாடி வாங்கினேன். சரி, அதுக்கு ஒரு மாசத்துக்கு நீங்க எவ்வளவு பெட்ரோல் போடுவீங்க? 1000 ருபீஸ் போடுங்க. அது உங்க வீட்ல யாரு கரெக்டா சொல்லியிருப்பாங்க? 2 பேரும் சொல்லியிருப்பாங்க. 2 பேர் சொல்லியிருப்பாங்க. இந்த வார்த்தையை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 பேரும் சொல்லியிருப்பாங்க. நீங்க சொன்ன இந்த 1000 ரூபாயை 2 பேரும் சொல்லியிருக்காங்க. ஆனா எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, அம்மா 500 ரூபாய், ஒய்ஃப் 500 ரூபான்னு சேர்த்து 1000 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. மாமியாரும் ஸ்வாஹா, மருமகளும் ஸ்வாஹா. அடுத்த கேள்வி மிஸ்டர் சுப்பிரமணி அண்ட் ஃபேமிலி. இந்த கேள்வி உங்களுக்கு தான். சுப்பிரமணி ஒரு டூத் பிரஷை எவ்வளோ காலம் பயன்படுத்துவார்? ஆப்ஷன் ஏ 3 மாதம், ஆப்ஷன் பி 6 மாதம், ஆப்ஷன் சி 1 வருஷம், ஆப்ஷன் டி 2 வருஷம். டி எழுதிட்டீங்களா? காமிங்க ஆண்டி. இப்போ மிஸ்டர் சுப்பிரமணி நம்ம கூப்பிடலாம். மிஸ்டர் சுப்பிரமணி, வேர் ஆர் யூ? வெரி குட். பல் வளர்க்குறது ரொம்ப நல்ல பழக்கம், இல்லைன்னு சொல்லலை. அப்பப்போ டூத் ப்ரஷ்ஷை மாற்றுறதும் நல்ல பழக்கம் தான், நாங்கள் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் எவ்வளோ மாதத்துக்கு ஒரு தடவை டூத் ப்ரஷ்ஷை மாற்றுவீங்க நீங்கள்? 6 months. 6 monthsக்கு ஒரு தடவை தான் நீங்கள் டூத் ப்ரஷ்ஷை மாற்றுவீங்க. மிஸ்டர் சுப்பிரமணி, லெட் மீ டெல் யூ சம்திங். இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பொதுப்படையாக ஒரு டெலிவிஷனில் ஒத்துக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய தைரியம் வேணும். 6 மாதத்துக்கு கழிச்சு அந்த டூத் ப்ரஷ்ல என்ன இருக்கும்? ஓரல் ஹைஜீன் ரொம்ப ரொம்ப முக்கியம் மிஸ்டர் சுப்பிரமணி. அதனால் 6 மாதத்துக்கு அப்புறம்லாம் மாற்றாதீங்க. 1 year டைம் எடுத்துக்கோங்க. உங்கள் ஃபேமிலியில் யாரோ ஒருத்தர் தான் அதை கரெக்டாக சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அது யாராக இருக்கும்? எனக்கு தெரிஞ்சு 2 பேருமே சொல்லியிருப்பாங்க. 2 பேருமே சொல்லியிருப்பாங்க. 2 பேருமே சொல்லியிருப்பாங்கன்னு உங்களுடைய நம்பிக்கை எனக்கு பிடிச்சிருக்கு. பட் நான் என்ன நினைக்கிறேன்னா, 2 பேரில் ஒரே ஒருத்தர் தான் அதை கரெக்டாக சொல்லியிருக்காங்க. அது யார் அப்படின்னா உங்கள் மனைவி அப்படின்னு நினைப்பீங்க. இல்லை, உங்கள் அம்மா தான் சொல்லியிருக்காங்க. உங்கள் மனைவி என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? 3 monthsல நீங்கள் மாற்றிடுவீங்கன்னு சொல்லியிருக்காங்க. மாமியார் ஆஹா, மருமக ஸ்வாஹா. மிஸ்டர் ஸ்ரீனிவாசன் அண்ட் ஃபேமிலி, உங்களுக்கான 2வது கேள்வி இது. இதுக்கு நான் ஆப்ஷன்லாம் தரவே மாட்டேன். உங்களுக்கு என்ன நம்பர் தோணுதோ எழுதுங்க, ஓகேவா? மிஸ்டர் ஸ்ரீனிவாசன் ஒரு மாதத்தில் எத்தனை தடவை அவருடைய வெஹிக்கிளை துடைப்பார்? எத்தனை தடவை அவருடைய வெஹிக்கிளை ப்ராப்பராக துடைப்பார், க்ளீன் பண்ணுவார்?
மிஸ்டர் ஸ்ரீனிவாசன், சொல்லுங்கள் சார். நீங்கள் என்ன வண்டி வச்சுருக்கீங்க? அப்பாச்சி. வண்டியை துடைக்கிறது நல்ல விஷயம் தானே? நல்ல விஷயம்தான். நல்ல விஷயம். அதையே நீங்கள் நிறைய தடவை பண்ண மாட்டேங்கிறீங்க, டைம் இருக்காது. ஸ்ரீனிவாசன், எஸ். இப்போ வண்டியை நீங்கள் இவ்வளோ தடவை தொடச்சிருக்கீங்களா இல்லையா அப்படின்றத யார் கரெக்டாக சொல்லியிருப்பாங்க உங்கள் வீட்டில்? அம்மா. அம்மா. ஏன் மனைவி பார்த்ததே இல்லை நீங்கள் வண்டி தொடச்சி? மனைவி பார்த்துருப்பாங்க, ஆனால் அம்மா தான் அடிக்கடி நோட் பண்ணுவாங்க. நீங்கள் சொன்னது சரி மிஸ்டர் ஸ்ரீனிவாசன். உங்கள் அம்மா சரியாக சொல்லியிருக்காங்க 2 தடவை அப்படின்னு. உங்கள் மனைவி 5 தடவைன்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை 3 மாதத்துக்கு சேர்த்து சொல்லிட்டாங்களோ? மேபி இருக்கலாம். புரியல. மாமியார் ஆஹா மருமக ஸ்வாஹா. அடுத்ததாக மிஸ்டர் நீலகண்டன் அண்ட் ஃபேமிலி. மிஸ்டர் நீலகண்டன் அவருடைய ஒரு டேலண்ட், தனித்திறமை, அதாவது வேலை செய்கிறது அதெல்லாத்தையும் விட்டுருங்க, பட் ஒரு தனித்திறமை அப்படின்னா அவரது நீங்கள் என்ன சொல்வீங்க? மிஸ்டர் நீலகண்டன், உங்களுடைய தனித்திறமை அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்கலாம். அதில் குறிப்பிட்டு நீங்கள் ஒரு 2 விஷயம் சொல்லியிருக்கீங்க. பட் உங்கள் வீட்டில் ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்கலாம். அது நீங்கள் சொன்னதோட ஒத்து போகலாம், போகாமலும் இருக்கலாம். உங்கள் வீட்டில் உங்களுடைய தனித்திறமை யாருக்கு ரொம்ப நல்லா பிடிக்கும், யாருக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறீங்க? 2 பேருக்குமே தெரியும். ஏன்னா நான் எதா இருந்தாலும் வீட்டில் வந்து சொல்லிவிடுவேன் என்ன பண்ணாலும். உங்களோட டேலண்ட் என்ன? கேரம் நல்லா விடுவேன், அந்த கிரிக்கெட் பண்ணுவேன். கேரம் நல்லா ஆடுவீங்க, கிரிக்கெட் நல்லா ஆடுவீங்க. ஃபைன். இது உங்கள் வீட்டில் யார் கரெக்டாக சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? என்னோட ஒய்ஃப் சொல்லியிருப்பாங்க. சூப்பராக சொன்னாங்க. கிழின்னு கிழிச்சிட்டாங்க. ஆனால் உங்கள் வீட்டில் இருக்கிற 2 பேருமே நீங்கள் ரொம்ப நல்லா பாட்டு பாடுவீங்க, அதுதான் உங்களுடைய தனித்திறமைன்னு சொல்லியிருக்காங்க. மாமியாரும் ஸ்வாஹா மருமகளும் ஸ்வாஹா. அடுத்ததாக மிஸ்டர் சுப்பிரமணியன் ஃபேமிலி. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கேள்வி இதுதான். மிஸ்டர் சுப்பிரமணி அவர் வாழ்க்கையிலே இது வரைக்கும் விடாப்பிடியா ஒத்த காலில் நின்று சாதிச்ச விஷயம் என்ன? அதான் கேள்வி. மிஸ்டர் சுப்பிரமணி. எஸ் சார். சுப்பிரமணி, நீங்கள் சில விஷயங்களை விடாப்பிடியாக இருந்து சாதிச்சிருக்கீங்க உங்கள் லைஃப்பில். சந்தோஷம், அது ஒரு நல்ல முடிவு தான். பட் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் விடாப்பிடியாக இருந்து சாதித்த விஷயம் என்ன? என்னோட மேரேஜ். உங்களோட மேரேஜ், லவ் மேரேஜ். ஓகே, இதுதான் விடாப்பிடியாக இருந்து சாதிச்சிங்க. எவ்வளோ வருஷம் லவ் பண்ணீங்க? 6 months. 6 months லவ் பண்ணீங்க. பட் நீங்கள் விடாப்பிடியாக இருந்து சாதித்த விஷயம் தான் உங்கள் மேரேஜ்னு சொல்லியிருக்கீங்க. இதில் யார் கரெக்டாக சொல்லியிருப்பாங்க உங்கள் வீட்டில்? உங்கள் அம்மாவா மனைவியா? 2 பேருமே சொல்லியிருப்பாங்க. 2 பேருமே சொல்லியிருப்பாங்க. பட் உங்கள் அம்மா என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? நீங்கள் விடாப்பிடியாக இருந்து சாதிச்சது உங்களுடைய வேலை விஷயத்தை தான் இது வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது கூட இருக்கு. ஓ, இந்த மாதிரி எல்லாத்தையுமே சொல்லிட்டு போகணும். ஒரு கேள்விக்கு ஒரு பதில் தான் இருக்க முடியும். பட் உங்கள் ஒய்ஃப் மேரேஜ்னு ரொம்ப சரியாக சொல்லியிருக்காங்க. அதனால மருமக மாமியார் ஸ்வாஹா. ரவுண்ட் 1 முடிவில் இந்த டீம்ஸ் என்னென்ன ஸ்கோர் எடுத்திருக்காங்க பார்க்கலாம். ஸ்ரீனிவாசன் ஃபேமிலி 100 மதிப்பெண்கள். நீலகண்டன் ஃபேமிலி மதிப்பெண்கள் எதுவும் பெறல. அண்ட் மிஸ்டர் சுப்பிரமணியன் ஃபேமிலி 100 மதிப்பெண்கள். வெல் டன். இதுதான் இந்த ரவுண்டுடைய முடிவில் உங்களுடைய ஸ்கோர்ஸ். இன்னும் 3 ரவுண்ட் பாக்கி இருக்கு. அடுத்த ரவுண்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி we are going for a short commercial break. இப்போ வந்து 2வது ரவுண்ட். இந்த 2வது ரவுண்டுடைய பேரே ரொம்ப செம்ம இன்டிமேட்டாக இருக்கும். உனக்கும் எனக்கும். இந்த ரவுண்டை பொறுத்த வரைக்கும் ரூல்ஸ் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஒரு மாமியாருக்கும் மருமகளுக்கும் இடையிலான அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். சம்டைம்ஸ் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் அதுவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த ரவுண்டை நான் ரொம்ப சிம்பிளாக விளக்கணும் அப்படின்னா, உங்கள் மருமகளோட நிறைய தருணங்கள் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்களுக்கும் உங்கள் மருமகளுக்கும் நடந்த சில சம்பவங்களுடைய தொகுப்பை தான் இப்போ நம்ம பேச போகிறோம். அது ஏதாவது அவங்களுடைய குணாதிசயமாக இருக்கலாம், இல்லாட்டி அவங்க வாழ்க்கை சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமா இருக்கலாம், இல்லை உங்கள் 2 பேர் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமா இருக்கலாம். அந்த ஒரு சின்ன நிகழ்வுலேருந்து நீங்கள் கொடுக்கக்கூடிய 3 உதாரணங்கள் தான் நீங்கள் இப்போ சொல்ல போகிறீங்க.
அதை உங்க மருமகள் வந்து அப்படியே மேட்ச் பண்ணி சொன்னாங்க அப்படின்னா 3க்கு 3 ஒத்து போச்சுன்னா 600 மதிப்பெண்களும், 2க்கு 3 அப்படின்னு ஒத்து போச்சுன்னா 400 மதிப்பெண்களும், ஒன்னே ஒன்று தான் மேட்ச் ஆச்சு அப்படின்னா 200 மதிப்பெண்களும், எதுவுமே மேட்ச் ஆகலைன்னா மதிப்பெண்கள் இல்லாமலும் போகிறது தான் இந்த ரவுண்டுடைய சிறப்பு. உங்களுடைய மனைவிகள் எல்லாம் ஒரு தனி அறையில் இருக்காங்க. முதல்ல ஸ்ரீனிவாசன் ஃபேமிலி. இப்போ வந்து உங்க அம்மா கிட்ட தான் கேட்கணும், ஆண்டி மருமகள் வந்ததுக்கு அப்புறம் நீங்க கொஞ்சம் ரிலாக்ஸ்டா ஃபீல் பண்ண தருணங்கள் என்னென்ன? மிஸ்ஸஸ் ராதா ஸ்ரீனிவாசன் இதை பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்க்கலாம். லெட்ஸ் ஸ்பீக் டு ராதா ஸ்ரீனிவாசன். நீங்க மருமகளா வந்ததுக்கு அப்புறம் உங்க மாமியார் ரொம்ப ரிலாக்ஸ்டாக உணர்ந்த தருணங்கள்லாம் என்னென்னு கேட்டோம். அதுல ஒரு 3 தருணங்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ அது எந்தெந்த விஷயமா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? நான் வந்ததுக்கு அப்புறம் அவங்க கொஞ்சம் வேலையெல்லாம் கம்மியாயிட்டு இருக்கும், செய்யறது, இந்த சமைக்கிறது, அந்த மாதிரி வேலையும் கம்மியாயிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் என்னோட சிஸ்டர் இன் லா மேல கொஞ்சம் கேர் எடுத்துப்பேன் நான். நானும் அவளை கொஞ்சம் க்ளோஸா இருப்போம். ஸோ அந்த விஷயம் சொல்லியிருக்கலாம் கண்டிப்பா. அப்புறம் இன்னும் ஏதாவது ஒன்று சொல்லு. உடம்பு சரியில்லைன்னா நான் கேர் எடுத்துப்பேன், அவங்களுக்கு ஹாஸ்பிட்டலில் கூட்டிட்டு போகிறது அந்த மாதிரி. சரி, இந்த 3 விஷயங்கள் நீங்க சொல்லியிருக்கீங்க. உங்க மாமியார் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். மாமியார் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் அவ வந்திருப்பாரு, எல்லா வேலையும் முடிச்சிடுவாவோ. நான் ரிலாக்ஸா ஒரு டிவி நாடகம் எதுனாலும் பார்த்து ரிலாக்ஸா இருப்பேன். ஓகே, இன்னும் 2 விஷயம் சொல்லணும் நீங்க. நான் ஹாஸ்பிட்டலிசமே ஃபுல்லா அவதான் எனக்கு பொண்ணு மாதிரி அவ என்ன ஃபுல்லா பார்த்துட்டா. ஃபுல்லா என்னென்ன செய்யணும் லேடிஸ்க்கு எல்லாம் அவ என்ன செஞ்சிட்டா. அது எனக்கு பெருமையா இருக்குது. சரி ஆண்டி, 3வது பண்டிகை நாளெல்லாம் ஃபுல்லா அவதான் காலையில எழுந்துச்சு சாமி கும்பிடு என்னென்ன செய்யணும் அதெல்லாம் எல்லாம் செஞ்சிடுவா. நான் எதிர்பார்க்க மாட்டான், மாமியார் செய்வாங்கன்னு எதிர்பார்க்க மாட்டான். அது முடிச்சு வேலைக்கு போயிடுவா 12 மணி. ஸோ மிஸ்டர் ஸ்ரீனிவாசன் அண்ட் ஃபேமிலி, மாமியாரும் மருமகளும் கரெக்டாக மொத்தம் 3 விஷயங்கள் சொன்னாங்க. அந்த 3 விஷயங்களில் 2 நீங்கள் கரெக்டாக சரியாக மேட்ச் பண்ணி சொல்லியிருக்கீங்க. இதன் மூலமாக உங்கள் ஃபேமிலிக்கு 400 மதிப்பெண்கள் வழங்கப்படுகிறது. கங்க்ராச்சுலேஷன் மிஸ்டர் நீலகண்டன் அண்ட் ஃபேமிலி. உங்கள் அம்மா வந்து ஒரு மருமகளை வந்து எப்படி செலக்ட் பண்ணாங்கன்றதை சொன்னாங்க. பட் மருமகளை தாண்டி அவங்கள ஒரு மகளாக நீங்கள் உணர்ந்த காரணங்களோ தருணங்களோ என்னென்ன எங்களுக்காக சொல்ல முடியுமா? அட்லீஸ்ட் ஒரு 3 விஷயம் சொல்லலாம். இந்த 3 விஷயங்களை சொல்லியிருக்கீங்க. இதை அவங்க மருமகள் வந்து எப்படி சொல்றாங்க கரெக்டா அப்படின்றத பார்க்கலாம். இப்போ சுகன்யா நீலகண்டன் கிட்ட பேசுவோம். சுகன்யா, நிறைய தருணங்கள்ல உங்க மாமியார் வந்து எனக்கு ஒரு மகளே கிடைச்சிட்டா அப்படின்னு உணர்ந்திருக்காங்க நீங்க வந்ததுக்கு அப்புறம். அது என்னென்ன தருணங்கள் அப்படின்றத மட்டும் நீங்க இப்போ சொன்னா போதும். நாங்கள் எங்கன்னா வெளியில் போனோம்னா ரெடி பண்ணும்போது அத்தைக்கு நான் இந்த ட்ரெஸ் நல்லாயிருக்கும் அந்த ட்ரெஸ் நல்லாயிருக்கும்னு சூஸ் பண்ணி கொடுப்பேன். ஓகே, அப்போ நிறைய அழகுபடுத்தி பார்ப்பீங்க. அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தா நாங்கள் எல்லாருமே ஆஃபீஸ் போகிறோம். ஆஃபீஸ் போகிறதுனால ஒன்றா உட்காந்து சாப்பிட டைம் கிடைக்காது. எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடணும்னு ரொம்ப ட்ரை பண்ணுவேன். அது அத்தைக்கும் ரொம்ப பிடிக்கும். ஓகே, 2 3 வேலையில் ஷேர் பண்ணிக்கும் போது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆஃபீஸ் போகிறதுனால மார்னிங்கில் நான் எழுந்திரிக்க லேட் ஆகும். அதனால அத்தை அதை அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. அதே சமயம் நான் வந்து ஈவினிங் அவங்க வரத்துக்குள்ளே சமைச்சு வச்சிடணுன்ட்டு நான் ரெடி பண்ணுவேன். அதுவும் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அது சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி, 3 விஷயங்கள் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. உங்கள் அத்தை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இங்கே கிளம்பி வாங்க, 2 பேரும் சேர்ந்தே பார்க்கலாம். அத்தை என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். திடீர்னு ஒரு சின்ன சிம்பிளாக ஒரு புடவை கட்டின்னு போனால் கூட அதை சரி பார்த்து இப்படி எடுத்துன்னு போங்க, வண்டியில் ஏறி உட்காரும் போது அழகு பார்க்கறது, அது மாதிரி ஒரு சில விஷயங்கள் தலை இப்படி வார அத்தைன்னு சொல்லிட்டு ஓடி ஓடி எதனா எடுத்துன்னு வந்து புட்டு வச்சு விட்றது, ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்தது வந்து எல்லாம் சாப்பிடும் போது ஒருத்தர் தனித்தனியாக சாப்பிட மாட்டோம். யாரு லேட்டாக வந்தாலும் சரி, அவ்வளோ லேட்டாக வந்தாலும் சரி, எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு நீயே வச்சுக்கோ நான் வச்சுக்கோன்னு சொல்லி ஒரு மருமக கிட்ட இருந்து அதை எதிர்பார்க்கறது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு அது. அடுத்தது வந்து பாப்பா கொஞ்சம் இது பண்றதுனால நான் தூங்க விட்டுருவேன் காலையில. அதனால வேலையெல்லாம் நான் செய்தேன். சீக்கிரமா எழுந்துச்சு நான் வேலை செஞ்சுட்டணும்னு ஓடியாந்து வேகமா வந்து கூட வந்து செய்யறது. சாயந்தரம் வந்தேன்னா எல்லா வேலையும் அவங்க தான் பார்த்துப்பாங்க. எந்த வேலையும் நான் என்னை விட மாட்டாங்க, அவங்க தான் பார்த்துப்பாங்க. ஓகே, நீலகண்டன் ஃபேமிலியில் நீலகண்டன் அம்மா, நீலகண்டனுடைய மனைவி 2 பேருமே பயங்கர இன்டிமேட்டாக பல விஷயங்களை வந்து ரொம்ப அழகாக சூப்பராக நீங்கள் சொன்ன விதமே ரொம்ப நல்லா இருந்தது. அவங்க சொன்ன 3 சம்பவங்களும் நீங்கள் சொன்ன 3 சம்பவங்களும் ஒரே மாதிரி ஒத்து போனதுனால
நீலகண்டன் ஃபேமிலிக்கு 600 மதிப்பெண்கள் வழங்கப்படுகிறது. வெல் டன், சாபாஷ். ஆண்டி, எல்லா மாமியாருக்கும் ஏதாவது ஒரு மொமெண்ட்ல வந்து பா என் மருமகளும் என்ன மாதிரி தான் இருக்கா, என்ன மாதிரியே என் பையனையும் பார்த்துப்பா. ஸோ நீங்க அந்த மாதிரி உங்களை மாதிரி தான் உங்க மருமகளும் இருக்காங்க அப்படின்னு நீங்க நினைக்கிற 3 விஷயங்கள் எந்தெந்த விஷயங்கள்ல உங்களை மாதிரியே இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? மிஸ்ஸஸ் பவித்ரா, இப்படி ஒரு கேள்வியை உங்க மாமியார்கிட்ட நாங்கள் கேட்டு அதுக்கு அவங்க அப்படி ஒரு விஷயங்கள்லாம் சொல்லுவாங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்கல. ஸோ ரொம்ப சிம்பிளான கேள்வி தான். எந்தெந்த மாதிரி விஷயத்துலலாம் உங்க மாமியார் வந்து நீங்க அவங்கள மாதிரியே இருக்கீங்க அப்படின்னு ஃபீல் பண்ணாங்க? ரொம்ப ஜாலியாக ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. நானும் அதே மாதிரி எல்லாரோடையும் ஈஸியாக மிங்கிள் ஆகிடுவேன். ஓகே, ஒரு பாயிண்ட் முடிஞ்சிருச்சு. அடுத்தது? அவங்களுக்கு உடம்பு சரியில்லாதப்போ வீடை பார்த்துக்குவேன். போய் நல்லா பார்த்துப்பீங்க. சரி, ஓகே. இன்னும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லுங்க, உங்களை விட்டுறோம். அவங்களுக்கு பிடிச்ச விஷயம் ஏதாவது கேட்டாங்கன்னா நான் சமைச்சு கொடுப்பேன். நீங்க சமைச்சு கொடுப்பீங்க. அதுக்கப்புறம் அது பிடிக்காம போயிடுமா? கண்டிப்பா. சரி, பவித்ரா, உங்க மாமியார் இதை பத்தி என்ன சொன்னாங்கன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் இல்லையா? நீங்க கிளம்பி வாங்க. உங்க மாமியார் என்ன சொன்னாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம், பார்க்கலாம். எங்கள் மாமியார் உடம்பு சரியில்லாம் இருக்கும்போது நான் பார்த்தேன். அதே மாதிரி எனக்கு ஜுரம் வந்திருக்கும் போது என்னையும் என் மருமகளும் நல்லா பார்த்துக்கிட்டேன். நல்லா ஜாலி டைப்பு, எல்லாரும் நல்லா பழகா பேச. விருந்தினர்கள்லாம் வந்தாங்கன்னா நல்லா உபசரிப்பா. நல்லா 2 out of 3 மேட்ச் பண்ணிருக்கீங்க இல்லையா? அதுவே பெரிய விஷயம். போங்க, அவங்களுக்கு கங்க்ராச்சுலேட் பண்ணுங்க. சுப்பிரமணியன் ஃபேமிலி இதன் மூலமாக எத்தனை மதிப்பெண்கள் பெறுறாங்கன்னா 400 மதிப்பெண்கள் பெறுகிறீர்கள். கங்க்ராச்சுலேஷன்ஸ். இந்த ரவுண்டுடைய முடிவில் முதல்ல ஸ்ரீனிவாசன் ஃபேமிலி 400 மதிப்பெண்களை பெறுகிறார்கள். கங்க்ராச்சுலேஷன்ஸ். அடுத்தது நீலகண்டன் ஃபேமிலி 600 மதிப்பெண்கள் பெறுகிறார்கள். கங்க்ராச்சுலேஷன்ஸ். அப்புறம் சுப்பிரமணியன் ஃபேமிலி ரொம்ப சிறப்பாக விளையாடி 400 மதிப்பெண்கள் பெறுகிறார்கள். கங்க்ராச்சுலேஷன்ஸ். இந்த ரவுண்டுடைய முடிவில் இந்த ஸ்கோர் இதுதான். ஆனால் அடுத்தது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பஸர் ரவுண்ட் காத்துட்டு இருக்கு. அந்த ரவுண்டுடைய முடிவில் இவங்க எப்படிலாம் விளையாட போறாங்க அப்படின்றத பார்க்க போறீங்க. இட்ஸ் கோயிங் டு பி வெரி இன்ட்ரெஸ்டிங். ஸோ அந்த ரவுண்டு வெல்கம் பேக். இது பதஞ்சலி கேஷ் காந்தி ஆஹா மாமியார் ஓஹோ மருமகள் பவர்ட் பை தஞ்சாரா. இந்த நிகழ்ச்சியில் ரொம்ப முக்கியமான ஒரு ரவுண்ட், 3வது ரவுண்ட். இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ரவுண்ட். நிறைய தடவை நான் இதை சொல்லியிருக்கேன். இந்த ரவுண்டுடைய பேரை நான் முதல்ல சொல்றேன். அடிப்பேன் சொல்லி என் மாமியார் கில்லி. இந்த ரவுண்ட் ஒரு பஸர் ரவுண்ட். மொத்தமே 4 பாயிண்ட் தான் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் கேள்வி கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் நீங்க பஸரை பிரஸ் பண்ணணும். யாரு பஸர் பிரஸ் பண்றீங்கன்னு நான் கன்ஃபார்ம் பண்றேனோ அந்த டீம் தான் ஆன்சர் பண்ணணும். அண்ட் அந்த டீம்ல இருக்கக்கூடிய மாமியார் தான் ஆன்சர் பண்ணணும், மருமக ஆன்சர் பண்ணக்கூடாது. இது பாயிண்ட் நம்பர் 2. நீங்க உங்க மாமியாருக்கு இதுக்கான விடை தெரியும்னு நினைச்சா மட்டும்தான் பஸர் பிரஸ் பண்ணணும், இல்லாட்டி பண்ணிடாதீங்க. பஸர் பிரஸ் பண்ணி உங்க மாமியார் சரியான விடையை சொன்னாங்க அப்படின்னா 100 மதிப்பெண்கள் வழங்கப்படும். ஒருவேளை நீங்க பஸர் பிரஸ் பண்ணி அவங்க தவறான விடை சொன்னாங்கன்னா 100 மதிப்பெண்கள் மைனஸ் ஆயிடும். சரியா? இவ்வளவுதான் இந்த ரவுண்டுடைய ரூல்ஸே. ரொம்ப சிம்பிளா இருக்குல்ல? ஃபர்ஸ்ட் கேள்வி ரொம்ப ரொம்ப ஈஸியான கேள்வி. இது எல்லாருக்கும் எல்லாருமே பஸர் அடிப்பீங்கன்னு எதிர்பார்க்குறேன். எல்லாரும் பஸரில் கை வச்சுட்டீங்களா? ஓகே, த கேள்வி இஸ் வெரி வெரி சிம்பிள். உலக நாயகன் கமலஹாசன் அவரு 10 வேடங்களை நடித்த படம் என்ன? நீலகண்டன் ஃபேமிலி பஸர் பிரஸ் பண்ணிருக்கீங்க. இதுக்கான பதில் என்ன? தசாவதாரம். தசாவதாரம் என்பது மிகச் சரியான பதில். இதன் மூலமாக நீலகண்டன் ஃபேமிலி எடுத்த உடனே 100 மதிப்பெண்கள் பெறுகிறார்கள். கங்க்ராச்சுலேஷன்ஸ். அடுத்த கேள்விக்கு போயிடலாமா? சாலையில நம்ம போகும்போது ஒரு சிக்னல் இருக்கும். இந்த சிக்னல்ல இருக்கிற கலர்ஸ் என்ன? சுப்பிரமணியன் ஃபேமிலி பஸர் பிரஸ் பண்ணிருக்கீங்க. ஆண்டி என்னென்ன பதில் சொல்லுங்க பார்க்கலாம். பச்சை, சிகப்பு, மஞ்சள். பச்சை, சிகப்பு, மஞ்சள். சிக்னல் எல்லாம் நல்லா கவனிச்சிருக்கீங்களா? ஒர்க் ஆகுதா? ஒர்க் ஆகும். பரவாயில்ல, அந்த நம்பிக்கை தான் எனக்கு பிடிச்சிருக்கு. சரியான பதில் 100 மதிப்பெண்கள். எல்லா மாமியாருக்கும் தயவு செஞ்சு கண்ணை மூட்டு பஸர் பிரஸ் பண்ணுங்க. இந்த கேள்வி உலகத்தில் இருக்கிற எல்லா மாமியாருக்கும் தெரியும். அதனால யார் ஃபர்ஸ்ட் பஸர் பிரஸ் பண்ணீங்க பார்க்கலாம். எத்தனை பொய் சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணலாம்? அடிச்சாங்க பாருங்க. நீங்க நினைச்சீங்க, ஆனா இவங்க அடிச்சிட்டாங்க. ஸ்ரீனிவாசன் அண்ட் ஃபேமிலி பஸர் பிரஸ் பண்ணிருக்கீங்க. பதில் சொல்லுங்க ஆண்டி. ஒரு பொய் சொல்லி கல்யாணம். ஒரு பொய் சொல்லி கல்யாணம் பண்ணலாம். ஒரு பொய் சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணலாம். அப்படி என்ன பொய் சொல்லி ஸ்ரீனிவாசன் கல்யாணம் பண்ணீங்க? ஸ்ரீனிவாசன் நல்ல பையன் தான் பொய்யா?
எல்லா பொய்யும் அதிலே போயிடுச்சு. எல்லா பொய்யும் அதிலே போயிடுச்சா? இதுதான் வந்து தாய் பொய். அதுக்கப்புறம் வர பொய்யெல்லாம் குட்டி குட்டி பொய். ஆண்டி நீங்க சொன்னது ரொம்ப நேர்மையான பதில். ஆனா பழமொழி அது கிடையாது. எனக்கு தமிழ் அவ்வளவு தெரியாது. அப்ப ஏன் அவங்க பஸ்ஸர் பிரஸ் பண்ணாங்க? தெரியும் நினைச்சேன். 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணலாம், அதுதான் சரியான பதில். ஒரே ஒரு பொய்ன்னு சொன்னதுனால 100 மதிப்பெண்கள் உங்களுக்கு மைனஸ் ஆயிடுச்சு. சரி, அடுத்த கேள்விக்கு போறோம். ரொம்ப ஈஸியஸ்ட் கேள்வி. படையப்பா அப்படின்ற படத்துல ரஜினியோடைய ஃபுல் நேம் என்ன? அடிச்சாங்க பாருங்க நீலகண்டன் ஃபேமிலி. சொல்லுங்க. 6 படையப்பா. அப்பா 6 படையப்பா அப்படின்றத சரியாக சொன்னதுனால இவங்களுக்கு 100 மதிப்பெண்கள் வழங்கப்படுகிறது. நீலகண்டன் ஃபேமிலி, கங்க்ராச்சுலேஷன். இதுக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லலைன்னா பஸ்ஸர் இருந்தே வேஸ்ட். ஆரஞ்சு பழம் இருக்குல்ல, அதுல எத்தனை சுளை இருக்கும்? நீலகண்டன் ஃபேமிலி ஏகப்பட்ட ஆரஞ்சு பழத்தை சாப்பிட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். கேள்வி முடிக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க. 8 சுழல இருக்கும். 8 10 இருக்கும். 8 10 இருக்கும். ஸோ இது வரைக்கும் உங்ககிட்ட வந்த ஆரஞ்சில் 8 10 சொலை தான் இருந்திருக்கு. 2 சொலை உங்க வீட்டில் எங்கேயோ காணாம போயிருக்கு. யார் அதை எடுத்தது? டெல் மீ. 8 10 இருக்கலாம் அப்படின்றது அப்ராக்சிமேஷன் ஆண்டி, ரொம்ப தப்பு. பட் என்னதான் இருந்தாலும் இந்த கேள்விக்கு நீங்க சொன்ன பதில் தவறு அப்படின்றதுனால நீலகண்டன் ஃபேமிலிக்கு 100 மதிப்பெண்கள் வழங்கப்படலை, மைனஸ் மார்க்ஸ். ஓகே, அடுத்த கேள்வி. ராஜபாளையம்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊருக்கு ஏதோ ஒரு விஷயத்தினால ரொம்ப பெரிய ஒரு பேர் வந்துச்சு. எந்த விஷயம் ராஜபாளையத்தில் ரொம்ப ஃபேமஸ்? நாய். ராஜபாளையம் நாயால ஃபேமஸ் ஆச்சு. அது சரியான பதில். பயங்கரமா. கடைசியா ஒரு கேள்வி. ஹரிக்கேன் விளக்கு இருக்குல்ல, ஹரிக்கேன் விளக்கு, அதுல எந்த எண்ணெயை ஊத்துனா அது எரியும்? அடிச்சாங்க பாருங்க நீலகண்டன் ஃபேமிலி. எந்த எண்ணெய் ஆண்டி ஊத்துவாங்க? மண்ணெண்ணெய். மண்ணெண்ணெய். மண்ணெண்ணெய் என்பது மிக சரியான பதில். லவ்லி. நீலகண்டன் ஃபேமிலி நீங்க பயங்கர ஃபார்ம்ல இருக்காங்க. மண்ணெண்ணெய் அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஆண்டி தெரியாம தானே சொன்னீங்க? அப்படியே நான் கொஞ்சம் முடிச்சுங்க தேங்காய் எண்ணெய் அப்படின்னு இருப்பாங்க. ஓகே, இப்போ நான் ஃபைனல் கொஸ்டினுக்கு போகிறேன். இந்த கொஸ்டின் கிடையாது, நான் ஒரு கதை சொல்கிறேன், ஒரு சினிமா படத்துடைய கதை. அந்த கதையை நான் சொல்லிக்கிட்டே போவேன். எந்த இடத்துல உங்களுக்கு அந்த கதை வந்து என்ன படம்னு தெரியுதோ ப்ரெஸ் பண்ணி நீங்கள் பதில் சொல்லலாம். எந்த படம் மாமியார் ரொம்ப கரெக்டாக சொல்லணும். ஒரு மிகப்பெரிய பரதநாட்டிய கலைஞர் வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கார். அப்போ அவர் வாழ்க்கையில் ஒரு பெண்மணியை சந்திக்கிறார். அந்த பரதநாட்டிய கலைஞருடைய கலையை உலகமெங்கிலும் கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக ஒரு பெரிய நாட்டிய விழாவில் அவர் டான்ஸ் ஆட வைக்கிறதுக்கு அவங்க ட்ரை பண்ணுறாங்க. அந்த பரதநாட்டிய கலைஞருக்கு அங்கே சான்ஸ் கிடச்சி அவர் உள்ளே போய் ஆடலான்னு போகும்போது அவங்க அம்மா இறந்து போயிடுறாங்க. அதனால் அந்த வாய்ப்பு இழந்து அந்த பெண் மேலே அவருக்கு ஒரு சின்ன காதல் இருந்து அந்த காதலையும் மிஸ் பண்ணிவிட்டு கடைசியில் வாழ்க்கையில் அவர் குடிக்கு அடிமையாகி ரொம்ப கஷ்டப்பட்டு பாவமாக சுற்றிட்டு இருக்கார். ரொம்ப வயசான காலத்தில் அவர் கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது சடனாக அந்த பெண்மணியுடைய அவங்களுக்கு வேற ஒரு திருமணமாகி வேற ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தைக்கு பரதநாட்டியம் சொல்லித்தரணும் அப்படின்னு சொல்லும்போது இவர் தான் சொல்லித்தரணும், இவர்கிட்ட தான் கற்றுக்கணும்னு இவரை தேடி கண்டுபிடிச்சி அந்த பொண்ணை சொல்லி கொடுக்க வைக்கிறாங்க. அந்த பொண்ணு ரொம்ப பயங்கரமாக சண்டித்தனம் பண்ணுது. கடைசியில் அந்த பொண்ணை ரொம்ப பெரிய டான்ஸர் ஆக்கிட்டு தன்னுடைய குடிப்பழக்கத்துக்கு அடிமையான அவர் கடைசியில் இறந்து போய்டுறாரு. ஆனால் அவர் சொன்ன ஒரு விஷயந்தான் அந்த படத்துடைய கரு. ரொம்ப ரொம்ப சிம்பிளான கரு. என்ன அப்படின்னா, இது என்ன படம்? இது ஒரு தேசிய விருது பெற்ற படம். இந்த படத்தை நீங்கள் மிஸ்ஸே பண்ணியிருக்க முடியாது. ஒரே ஒரு க்ளூ கொடுக்குறேன், இது கமல் சார் நடித்த படம். சுப்பிரமணியன் ஃபேமிலி பஸ்ஸர் பிரஸ் பண்ணியிருக்காங்க. சலங்கை ஒலி. சலங்கை ஒலி என்பது மிக சரியான பதில். வாழ்க பரதநாட்டியம், வளர்க கமலஹாசன். ஸோ இத்தனை கேள்விகள் முடிஞ்சிருச்சு. இதில் எவ்வளோ மதிப்பெண்களை இவங்க பெற்றிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஸ்ரீனிவாசன் ஃபேமிலி 100 மதிப்பெண்கள் எடுத்திருக்காங்க. வெல்டான். நீலகண்டன் ஃபேமிலி 100 மதிப்பெண்கள் எடுத்திருக்கீங்க. வெல்டான். அண்ட் சுப்பிரமணியன் ஃபேமிலி 200 மதிப்பெண்கள் எடுத்திருக்கீங்க. வெல்டான். இதுக்கப்புறம் ஒரு ரவுண்ட் இருக்கு. அந்த ரவுண்டுடைய முடிவில் தான் யார் வின்னர்னு தெரிய போகுது. அண்ட் இந்த எபிசோடில் வின் பண்ணுறவங்களுக்கு என்ன பரிசுகள் கிடைக்க போகுது அப்படின்னா, தாம்பூலியா.com வழங்கக்கூடிய 10,000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சர்ஸ் வின்னருக்கும் 5,000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சர்ஸ் ஃப்ரம் தாம்பூலியா.com ரன்னர்ஸ்க்கும் கிடைக்க போகுது. அது யாருக்கு கிடைக்க போகுது அப்படின்றது தான் அந்த இறுதி சுற்று முடிவு பண்ண போகுது. 3 சுற்றுகளுடைய முடிவில் ரொம்ப சிறப்பாக விளையாடிட்டு இருக்கிற இந்த 3 அணிகளையுமே நம்ம கண்டிப்பாக பாராட்டணும். இப்போ 4வது ரவுண்டில் ஏதாவது ஒரு வித்தியாசமான ஒரு ஆக்டிவிட்டி இருக்கும் இவங்களுக்கு. இன்றைக்கி ஒரு வித்தியாசமான ஆக்டிவிட்டி இருக்குது. பட் இந்த 4வது ரவுண்டு விளையாடுறதுக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்குது.
இந்த 4வது ரவுண்ட் விளையாடுறதுக்கு முன்னாடி இந்த 3 அணியினரும் இது வரைக்கும் மொத்த மதிப்பெண்கள் எவ்வளோ எடுத்திருக்காங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல ஸ்ரீனிவாசன் அண்ட் ஃபேமிலி இது வரைக்கும் எடுத்திருக்கிற மொத்த மதிப்பெண்களுடைய எண்ணிக்கை 600 மதிப்பெண்கள். வெல் டன். நீலகண்டன் அண்ட் ஃபேமிலி 900. வாவ். அண்ட் மிஸ்டர் சுப்பிரமணியன் அண்ட் ஃபேமிலி 700. வெல் டன். ஸோ இந்த ரவுண்டுடைய பேசிக் க்ரைட்டீரியா என்னென்னா, உங்களில் யார் இது வரைக்கும் ஜாஸ்தி மார்க்ஸ் வாங்கியிருக்காங்களோ டோட்டலாக அவங்க தான் இந்த ரவுண்டில் ஃபஸ்ட்டு விளையாட போகிறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஜிகர்தண்டா அப்படின்னு ஒன்று இருக்குது. தெரியும்ல, ஜிகர்தண்டா தெரியும்ல, எல்லாருக்கும் தெரியும். இந்த ஜிகர்தண்டான்ற பேரில் ஒரு படம் கூட வர லெவலுக்கு ஜிகர்தண்டா அவ்வளோ ஃபேமஸ். ஸோ இந்த ஜிகர்தண்டா அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நிறைய பேர் வந்து இது கடையில் தான் கிடைக்கும், நம்மளால் பண்ண முடியாதுன்னு நினைப்பாங்க. ஆனால் இன்னைக்கு நீங்கள் எல்லாம் பண்ண போகிறீங்க. அண்ட் ஒரு 100 செகண்ட்குள்ளே இந்த ஃபார்முலாவில் எத்தனை ஜிகர்தண்டா நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்றது தான் இன்றைக்கி உங்களுக்கு கொடுக்க போகிற ஆக்டிவிட்டி. ஸோ இதை போடுறது எனக்கு எப்படின்றது தெரியும். பட் நான் போட்டால் ஜிகர்தண்டா மாதிரி வராதுன்றதுனால ஜிகர்தண்டா எக்ஸ்பர்ட் ஒருத்தர் நாங்கள் இப்போது இந்த இடத்துல கூப்பிட போகிறோம். ஸோ அவர் இப்போ வந்துட்டு இருக்காரு. ஜிகர்தண்டா எக்ஸ்பர்ட் வாங்க, கமான் வெளில வாங்க. உங்கள் நேம்? விவேக். விவேக், எத்தனை வருஷமா இந்த மாதிரி ஜிகர்தண்டாலாம் போட்டுட்டு இருக்கீங்க நீங்கள்? 3 years. 3 years ஆச்சு. இப்போ வந்து பிரதர் விவேக் என்ன பண்ணுவார், இந்த ஃபார்முலாவில் ஜிகர்தண்டா போடுவார். அந்த ஜிகர்தண்டாவை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணி பக்காவாக நடந்துக்கணும். அதனால் உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரே இடத்துல தான் அவர் போட்டு காட்டுவார். ஓகே மிஸ்டர் விவேக், நீங்கள் போடுற ஜிகர்தண்டா எனக்கு கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் அவங்க போகிறது எப்படியே அவங்க ஃபேமிலி பார்த்துக்கிட்டோம். ஓகே, பாதாம் பிஸ்னி போடுங்க. 1 spoon. 1 spoon. பாலாடை. பாலாடை 2 spoon. 2 spoons. என்ன எனக்கு போடுறீங்க? கிளியரா பார்த்துக்கோங்க. நன்னாரி 1 spoon. அதுக்கப்புறம் பால். அதுக்கப்புறம் லாஸ்டா குல்ஃபி ஐஸ்கிரீம். ஸோ இப்படி போட்டா ஒரு ஜிகர்தண்டா ரெடி. ஸோ தேங்க்ஸ் ஸோ மச் விவேக். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த மருமகள்கள்லாம் ஜிகர்தண்டா போட போகிறாங்க. இது நீங்களும் ஒரு சைடு உட்காந்து சந்தோஷமாக வேடிக்கை பாருங்கள். இப்போ என்னென்னா, இவ்வளோ அழகாக நீங்கள் சொல்லி கொடுத்துருக்கீங்க. இந்த ரவுண்டுடைய பேர் என்னன்றது நீங்கள் தான் சொல்லணும் அப்படின்னு நாங்கள் ஆசைப்படுறோம். ஸோ இந்த ரவுண்டுடைய பேர் நான் சொல்கிறேன், நீங்களே சொல்கிறீங்களா? 2 பேரும் சேர்ந்து சொல்கிறோம். இந்த 4வது ரவுண்டுடைய பேர் என் மருமகள். என் மருமகள் சூப்பர் ஸ்டார். அதிக பாயிண்ட் எடுத்திருக்கிற நீலகண்டன் ஃபேமிலி, யூ ப்ளீஸ் கம். இப்போ உங்களுக்கு எக்ஸாக்டாக எவ்வளோ தெரியுமா டைமு? 100 செகண்ட் டைம் இருக்குது. பண்ணுறீங்களா? ஒரு 100 செகண்ட் போதுமா உங்களுக்கு? தோராயமாக எவ்வளோ ஜிகர்தண்டா போடுவீங்க அதுக்குள்ளே? 5. 100 செகண்ட்குள்ளே 5. யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். அடாடாடா, ஒன்று, 50 செகண்ட் ஓவர். வாவ். 70 செகண்ட் ஓவர். 4, 3, 2, 1, 0. செகண்ட்குள்ள 3 ஜிகர்தண்டா போட்டிருக்காங்க. இப்போ அடுத்து வரவங்க ஒரு 3.5 இல்லை 3.25 3வது டம்ளரில் எடுத்து ஏதாவது ஒரு ஐட்டம் போட்டால் கூட அவங்க உங்களோட பெட்டர் பிளேஸில் இருக்காங்கன்னு அர்த்தம். சரியா? அதனால் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த 3 ஜிகர்தண்டா என்ன பண்ணலான்னு நினைக்கிறீங்க? எல்லோரும் சேர்ந்து ஃபேமிலியாக குடிக்க போங்க.
பேசிக்காக இந்த லாஸ்ட் ரவுண்டில் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு லாஸ்ட் ரவுண்டாக இருக்குது. எனக்கு கொஞ்சம் பெனிஃபிஷியலாக இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ அடுத்த மதிப்பெண்கள் 700 மதிப்பெண்களை பெற்றிருக்கக்கூடிய பெருமைக்குரிய மிஸ்டர் சுப்பிரமணியன் ஃபேமிலியிலிருந்து அவருடைய மனைவி பவித்ராவை மேடைக்கு அழைக்கிறோம். உங்கள் என்டையர் ஃபேமிலியோடைய வின்னிங் பொசிஷனே நீங்கள் போட போகிற ஜிகர்தண்டாவில் தான் இருக்குது. சரியா? பரிசு கிடைக்குதோ இல்லையோ ஜிகர்தண்டா கன்ஃபார்மாக கிடைக்கும். சரியா? ஆரம்பிக்கலாமா? என்ன சார் ரெடியா? ஆரம்பிங்க. என் மருமகள் சூப்பர் ஸ்டார்ல அடுத்ததாக பவித்ரா சுப்பிரமணியன். பாவம் சுப்பிரமணியன், அவருக்கு தானே இதை போட்டீங்க. உங்க மாமியாருக்கு தானே இது பார்த்து பார்த்து போறீங்க. கை நடந்து பொறுமை. 40 செகண்ட் தான் முடிஞ்சிருக்கு. 80 4 3 கோவிந்தா கோவிந்தா. இது ஜிகர்தண்டா. ஒன் 2 3 4. பரவாயில்ல, 100 செகண்ட்குள்ள 4 ஜிகர்தண்டா போட்டிருக்காங்க. வாட் அ லவ்லி ரெக்கார்ட். ஸோ இந்த 4 ஜிகர்தண்டாவை உங்க 3 பேருக்கும் நாங்க கம்பெனி சார்பாக பரிசா அளிக்கிறோம்னு ஆசைப்படுறோம். தயவு செஞ்சு எடுத்துட்டு போங்க. அமேசிங்கான ஜிகர்தண்டா வச்சு இப்படி ஒரு ரவுண்ட் நாங்கள் பண்ணிட்டு இருக்கிற இந்த சமயத்திலே இப்போ ஸ்ரீனிவாசன் ஃபேமிலி அவங்க தான் இருக்கிறதே லீஸ்ட் மதிப்பெண்கள் எடுத்திருக்காங்க. அவங்க இப்போ 100 செகண்ட்குள்ள 4.25 ஜிகர்தண்டா போட்டால் கூட அவங்க அடுத்த லெவலுக்கு வந்துருவாங்க. அதனால ஸ்ரீனிவாசனின் மனைவி ராதா அவர்களை மேடை கழிக்கிறோம். டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. ஏய், எல்லாத்தையும் சேர்த்து ஒரே டைம்ல போடுறீங்க. போதுமா? 100 செகண்ட்ஸ் ஓவர். 100 செகண்ட்ஸ்க்குள்ள 1 2 3 4 5 6 ஜிகர்தண்டா போட்டிருக்காங்க. அவங்க கம்ப்ளீட்டா ஒரு பேக்கேஜா 6 ஜிகர்தண்டா போட்டிருக்காங்க. அதான் இப்படி நீங்க ஒரு பிளான் போடுவீங்கன்னு யாருமே எதிர்பார்க்கலையே. பேசிக்கா இது வந்து நாங்க எவ்வளவு நீங்க போடுறீங்க அப்படின்னு தான் நாங்க கேட்டிருந்தோமே தவிர இது எப்படி போடணும் அப்படின்ற ஐடியா நாங்க சொல்லலை. இதை கொஞ்சம் புத்திசாலித்தனமாக நீங்கள் டீல் பண்ண ஒரே காரணத்துக்காக நிச்சயமாக வந்து உங்களுக்கு நான் என்னுடைய தனிப்பட்ட பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். வெல் டன். இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு வித்தியாசமான ஒரு மேட்டர் நடந்திருக்குது. ரொம்ப சிறப்பாக ஜிகர்தண்டா போட்டு கடைசியில் ஸ்ரீனிவாசன் ஃபேமிலி வந்து 1200 மதிப்பெண்கள் வந்து எடுத்திருக்கீங்க. வெல் டன். இப்போ நீலகண்டன் ஃபேமிலி இருக்காங்க பாருங்க, அவங்க வந்து 1100 மதிப்பெண்கள் எடுத்திருக்கீங்க. வெல் டன். அண்ட் சுப்பிரமணியன் ஃபேமிலி அவங்களும் 1100 மதிப்பெண்கள் எடுத்திருக்காங்க. வெல் டன். இப்போ டெக்னிக்கலி வின்னர் அப்படின்னு பார்த்தா இதில் வந்து ஸ்ரீனிவாசன் ஃபேமிலி தான், ஏன்னா அவங்க தான் ஜாஸ்தியாக இருக்காங்க. பட் யார் ரன்னர் அப்படின்றதுல ஒரு டை பிரேக்கர் இருக்குது. ஸோ இந்த டை பிரேக்கர் எப்படி டிசைட் பண்ணலாம்? பஸர் ரவுண்ட் போலாமா? பட் இந்த பஸர் ரவுண்ட் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். இது நீங்கள் ரொம்ப ஈஸியாக ஆன்சர் பண்ணக்கூடியதாக தான் இருக்கும். இதுதான் கேள்வி. யார் ஃபஸ்ட்டு பஸர் ப்ரெஸ் பண்ணுறீங்களோ சரியாக பதில் சொன்னீங்கன்னா நீங்கள் தான் ரன்னர். தப்பாக பதில் சொன்னீங்கன்னா -100, அவங்க கரெக்டாக உள்ளே வந்துடுவாங்க. கேள்வி இதுதான். திரைத்துறையில் இருந்துக்கிட்டு முதலமைச்சரான ஒரு 3 பேர்களை சொல்லுங்க. அடிச்சாங்க பாருங்க நீலகண்டன் ஃபேமிலி. மறுபடியும் ஆண்டி சொல்லுங்க. எம்ஜிஆர் சார்,
ஜெயலலிதா அம்மா, ம். கலைஞர் சார். ஸோ எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள், செல்வி ஜெயலலிதா அவர்கள், கலைஞர் கருணாநிதி அவர்கள் திரைத்துறையிலேருந்து பெரிய லெவலில் மக்கள் மத்தியில் ஆதரவு பெற்று அதுக்கப்புறம் அரசியலில் இறங்கி பெரிய அளவில் வின் பண்ணி முதலமைச்சராக இருக்காங்க. 3 பேர்களை தான் கேட்டிருந்தோம். அந்த 3 பேர்களையும் மிகச்சரியாக சொன்ன நீலகண்டன் ஃபேமிலி, கங்க்ராச்சுலேஷன். தாம்பூலியா.com வழங்கக்கூடிய இந்த 10,000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சர்ஸை இப்போ ஸ்ரீனிவாசன் ஃபேமிலிக்கு வழங்குகிறோம். அவங்க தான் இன்னைக்கு எபிசோடுக்கு வினர்ஸ். சரி, இந்த ஷோ நீங்க எப்படி என்ஜாய் பண்ணீங்க? யூ என்ஜாய்ட் இட். சூப்பர். நீங்க காதா? ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. கொஞ்சம் நார்மலா இல்லாம இது மாமியார் மருமக ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஜீ தமிழ்ல ப்ரோக்ராம் பண்ணிருக்கீங்க. ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூ. ஸோ இந்த கிஃப்ட் வவுச்சர்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் ஹியர். தேங்க்யூ. அடுத்ததாக ரன்னர்ஸ் அப்படின்ற ஒரு இடத்துக்கு ரொம்ப சிறப்பாக கடைசியில் 3 முதலமைச்சர்களோட சப்போர்ட்டோட வந்திருக்கிற நீலகண்டன் அண்ட் ஃபேமிலி, அவங்களுக்கும் தாம்பூலியா.com வழங்கக்கூடிய 5,000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சர்ஸ். சரி, நீங்க எப்படிமா ஃபீல் பண்றீங்க இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததை பத்தி? சந்தோஷமா இருக்கு சார். ஹாப்பியா இருக்கீங்க? ஃபேமிலியா வந்தீங்க, ஃபேமிலியா என்ஜாய் பண்ணீங்க. பரவாயில்ல, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க ஒருத்தரை பத்தி ஒருத்தர் இல்ல? எங்களுக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் பீயிங் அ லவ்லி ஃபேமிலி. இதே மாதிரி நீங்க எப்பயுமே இருக்கணும்னு ஆசைப்படுறேன். தேங்க்யூ. ஸோ சுப்பிரமணியன் ஃபேமிலி, ரொம்ப ரொம்ப சாரி. இந்த பஸ்ஸர் ரவுண்ட் மட்டும்தான் பிரச்சனையே தவிர மிச்சப்படி நீங்களும் வந்து ஒரு மாதிரி ரன்னர்ஸ் தான் எங்களை பொறுத்த வரைக்கும். பட் யூ பீன் ஃபென்டாஸ்டிக். எல்லாரும் கூடயும் செம்ம ஈக்குவலாக ஸ்பிரிட்டடாக கம்ப்ளீட் பண்ணீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் ஹியர். ஸோ இந்த இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேமிலிஸோட இந்த மாதிரி சுற்றுகளோட இவங்க பண்ண கலாட்டாக்கள், இவங்க சொன்ன பதில்கள் எல்லாத்தையும் பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணிருப்பீங்க நம்புகிறோம். இதே மாதிரி இன்னொரு அற்புதமான செட் ஆஃப் ஃபேமிலிஸோட மறுபடியும் இன்னொரு எபிசோட்ல உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் பாலாஜி சேயிங் டாடா பை பை ஃப்ரம் பதஞ்சலி கேஷ் காந்தி. ஆஹா மாமியார் பவர்ட் பை தஞ்சாரா. பாய். சே பாய் பாய். 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 பாய்.